வணக்கம். இந்த அரசியலில் மக்களுக்கு நான் எத்தனையோ தெளிவாக சொல்லிட்டேன். நீங்கள் உண்மையாகவே நான் என்னுடைய இந்த அரசியல் பணிக்கும் என்னுடைய மக்களின் நல்ல சிந்தனைக்கும் இணங்க உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றேன். நாங்கள் ஊசி சின்னத்துக்கு போகிற காரணம் உண்மையாக சொல்கிறேன். நான் இனங்கண்டு விட்டேன். இனங்கண்டு இந்த வன்னி மக்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் சரி, சிங்கள மக்களாக இருந்தால் சொல்ல இல்லை. ஆனால் வடிவா சிந்தியுங்கள். அர்ச்சுனா சாருக்கு இந்த வன்னி மக்கள் ஓட்டை போடணும் நீங்கள். ஏனென்று சொன்னால் உண்மையான சிறிய ஒரு தலைவன் என்று தான் நான் சொல்லுவேன். தலைவி ஒரு நல்ல தலைமைப்பிடம் வந்திருக்கின்றது. புலம்பெயர்ந்த மக்களே நல்லா சிந்தியுங்கள். உங்களுடைய பங்களிப்பு முக்கியம் தேவை. அடுத்தது எனக்கு இப்போ அந்த இடத்தை பிரித்து காட்டவில்லை. எங்களோட தமிழ் மக்கள் நீங்கள் கட்டாயம் சிந்தியுங்கள், நல்லா சிந்தியுங்கள். ஒரு புதிய ஒரு அதிரான நடவடிக்கைக்கு புதிதான ஒரு வாழ்வுக்காக நீங்கள் சிந்திக்க வேண்டியதும். அர்ச்சுனா சாருக்கு உண்மையாக ஊசி சின்னத்தை பாருங்கள், முகத்தை பாருங்கள், அவருடைய மற்றது கேட்குறார் என்று பாருங்கள். அதை விட சின்னத்தை உங்களோட வாசல்லையோ உங்களோட மக்களையோ நான் உங்களுக்கு தேவையான எங்களோட சின்னங்களை கொண்டு வந்து தரையோ எங்களோட போஸ்டரில் தரையோ நாங்கள் பெரிய எங்கள்கிட்ட பண வளம் இல்லை. தேவையில்லாமல் நோட்டீஸோ அடித்து உங்களோட அள்ளி எறிஞ்சு விட்டவோ நாங்கள் விரும்பாத ஒரு ஆட்கள். நாங்கள் திருப்பியும் சொல்கிறோம், நல்லா சிந்தியுங்க வன்னி மக்களே. அதை விட துணுக்கா பாண்டியவங்கள மக்கள், பூனரி மக்கள் இன்னும் சிந்தியுங்கள். நீங்கள் உண்மையாக கஷ்டப்பட்ட நீங்கள், உண்மையாக பாதிப்படைஞ்ச மக்கள், உண்மையான இந்த வேர்வை சிந்துற மக்கள் ஒரு மாற்றத்தை எடுத்து தாங்கள். இந்த மாற்றத்தை எடுத்து தந்தால் இந்த பிரதேச சபையில் உண்மையாக பாண்டியங்குளம் துணுக்கா இல்லை, நாங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிந்தனையை கட்டாயமாக உங்களுக்கு நாங்கள் செய்வோம் என்று கூறிக்கொண்டு, இந்த நிலவுகள் எந்த நேரமும் வெளியக்கூடிய நிலவுகள் எந்த நேரமும் வெளிச்சமாக இருக்க கொண்டு கேட்டு உங்களுடைய மக்களின் ஒரு நல்ல சிந்தனையை, அதாவது இளைஞர் ஜோதியல் அரச உத்தியோகத்தர் அரச சார்பற்ற நிறுவனம் நாம் பிரிக்காமல் எல்லாரும் சிந்தியுங்கள். உண்மையான இந்த அர்ச்சுனான்றது ஒரு தெய்வ புறவி சில புலவிட்டிருக்கலாம். இல்லை உண்மையான என்னுடைய அரசியல், நான் இந்த அரசியலுக்கு ஏன் இறங்கினன்ற பணி என்று உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி, தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் சரி, உங்களோட தலைமைப்பீடங்கள் சரியான இலக்கில் நடந்திருந்தால் இன்றைக்கு இந்த ஒருவருக்கான சிங்களம் தமிழ் முஸ்லீம் என்று பேச வேண்டி வராது. ஏனென்று சொல்லுகின்றேன், தற்பொழுது காலப்பகுதியிலே யுத்தம் முடிந்த பிறகு மீள்குடியேற்றத்துக்கு வந்து நாங்கள் இந்த மக்களின் நிலைமையை பார்த்து இந்த மக்கள் எப்படி முன்னுக்கு வாழ்ந்தார்கள், எப்படி யுத்தத்தில் வாழ்ந்தவள கஷ்டப்பட்ட மக்கள் என்று நாங்கள் துணுக்கா பிரதேசத்திலே இருந்தபோது எங்களுக்கு யுத்தத்தில் நடந்த சம்பவங்கள் உண்மையாகவே எங்களுக்கு நேரடியாக தெரியப்பட்டு அந்த இதிலேயே நாங்கள் பங்கு பெற்றி இந்த மக்கள் எப்படி கஷ்டப்பட்டவைய எத்தனையோ பொடியெல்லாம் சீர்குலைந்தது. அந்த இதுகளெல்லாம் போக நாங்கள் தாட்டுன்னு போன காலப்பகுதியிலே இங்கே தேச துரோகம் காட்டி கொடுத்தவரும் தேச துரோகம் செய்த ஆக்களும் அரசியலுக்கு இறங்கி இருக்கிறோம். அப்போ எங்களோட கண் முன்னால் பார்க்க உண்மையாக யுத்தம் செய்த ஆக்கள் உண்மையாக இந்த கதைக்க எங்களோட சிந்தனைகள், எங்களோட யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த சிந்தனையை நான் நினைக்க உண்மையாக அர்ச்சுனா சாரை பார்த்து இந்த சிந்தனையை கேட்டு நான் என்னுடைய படத்திலே போய் நடுக கும்பிடைக்க நினைப்பேன். இந்த உண்மையான தெய்வ புறவி இந்த நாட்டுக்கு தேவை, இந்த மக்களுக்கு தேவை. இந்த மக்கள் சரியான கடைஞ்சால் உண்மையை சொல்கிறேன், நாங்கள் ஒரு நல்ல வீழ்ச்சிக்கு வரலாம். எங்களுடைய இளைஞர் சமுதாயம் கட்டாயமாக நல்ல நிலைக்கு வரலாம். போதோஸ்டுகள் எல்லாம் இங்கே பரப்பப்பட்டிருக்கிறது. மக்கள் கஷ்டத்தில் சில போதோஸ்டுகளை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். சில பிரச்சனைகள் நடந்துருக்கு. வாலிபர்கள் ரோட்டில் போகலாமே இருக்குது. உண்மையாக நான் திருப்பியும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், சரியான இலக்கை கண்டு மக்கள் நல்ல நிலைக்கு இந்த சின்னத்தை பார்த்து தயவு செய்து இனியாவது ஒரு நல்ல மாற்றம் வருமாறு கேட்டுக்கொண்டு உங்களே இருந்து துணுக்காய் பாண்டி உங்களை மக்களை முக்கியமாக கேட்டுக்கொண்டு நான் என் பேச்சை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.